வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தி. போரியல் குற்றங்கள் குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்த தடைவில் நிபுணர்கள் உட்பட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற தயாராகும் இலங்கை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் கடையை மூடிக்கொண்டு விலக வேண்டிய சூழல் உருவாகும். செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க 41 அதிகாரிகள் தவறியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. 2024 ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் 5.634 மில்லியன் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தொடர்ந்து செப்டம்பர் 23ஆம் தேதி அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதிகாரத்தில் அமர்ந்ததிலிருந்து ஒரு வருடத்தில் நாட்டின் நேரடி வெளிநாட்டு முதலீடு $1 பில்லியன் அமெரிக்க கடந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முதலீட்டு சபையின் புள்ளி விவரங்களின்படி 2024ஆம் ஆண்டில் மட்டும் $1.048 பில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு முதலீடுகள் இருந்துள்ளது. இதில் 65%க்கும் அதிகமானவை உலகளாவிய முக்கிய முதலீட்டாளர்களிடமிருந்து கிடைத்தவை. மேலும் 2025ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மட்டும் $750 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை இலங்கை ஈர்த்துள்ளதாகவும் இந்த வருட இறுதிக்குள் $1 பில்லியன் இலக்கை எட்டும் என்ற நம்பிக்கையை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் கடந்த கால போரியல் குற்றங்களை விசாரணை செய்ய தடயவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் தொழில்நுட்ப உதவியை பெற இலங்கை தயார் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல பகுதிகளில் அகலப்படும் மனித புதைகுழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவி வழங்கப்படும். இந்த உதவி மனித புதைகுழிகளை அகலும் நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளை பொறுத்து செயல்படும் என்று அவர் கூறினார். தற்போது இலங்கை மீதான புதிய ஐநா மனித உரிமைகள் தீர்மானத்தின் வாக்கெடுப்பு தேதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை. வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளுக்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே கடந்த வாரம் இங்கிலாந்து, கனடா, மலாவி, மான்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானத்தை ஒப்படைத்துள்ளன. மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த ஆண்டு காலம் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடைபெற்று வரும் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் சனிக்கிழமை 49வது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வவுனியா பம்பை மடுவிலிருந்து அருட்தந்தைகள் மற்றும் அருட் சகோதரிகள் தலைமையிலான இளைஞர் குழு ஒன்று நேற்று மாலை போராட்டத்திற்கு வந்து தங்களின் ஒற்றுமையினை வெளிப்படுத்தி இருந்தனர். அங்கு வந்திருந்த இளைஞர்கள் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னாரில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தினமும் மன்னார் மாவட்ட மக்களோடு மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் நிலைமை ஏற்பட்டால் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசும் தமிழ் கட்சிகள் கடையை மூடிக்கொண்டு விலக வேண்டிய சூழல் உருவாகும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்க அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்த போது அவர் மேற்குறித்த விடயங்களை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இன்று எல்லா தரப்பிலும் முன்வைக்கப்படுகின்றது. அதே சமயம் அதிகார பரவலாக்கத்தின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்தியாவும் ஐநாவும் வலியுறுத்துகின்றன. மேலும் தேர்தல் நடைபெறுமாயின் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்திய தூதுவரம் கேட்டுக் கொண்டுள்ளார். இது நியாயமான கோரிக்கை என்று கருதுகின்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையின்மையினால் நாம் கடுமையான அனுபவத்தை சந்தித்தோம். அந்த பிளவில் தமிழ் மக்கள் விரக்தி அடைந்துள்ளார்கள். யாருக்கு தமது வாக்கை வழங்குவது என்றும் குழப்பமடைந்துள்ளனர். இதன் விளைவாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய கட்சிகள் வலுவடைந்துள்ளன. இது நமக்கு சிந்தனை தூண்டல் அளிக்க வேண்டிய ஒன்று. எங்கள் செயற்பாடு வெறும் பேச்சளவில் மட்டுமே இருந்தால் மாகாண சபைகள் மாற்றுக் கட்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் அபாயம் நிச்சயம் உள்ளது. அப்படியானால் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் தமிழ் கட்சிகள் தங்களது இருப்பையை இழக்கும் நிலைமை ஏற்படும். எமது மக்களின் எதிர்காலம், இனப்பிரச்சனை, எமது நிலம் பறிக்கப்படாமல் பாதுகாப்பது ஆகியவை எங்களது பொறுப்பாகும். அதற்காக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். நாங்கள் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னமும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஐநாவிற்கு கடிதம் எழுதும் போதும் கையொப்பமிடும் போதும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவதை பார்க்கின்றோம். ஆனால் தேர்தல் வென்றவுடன் அவை பிளவுபடுகின்றன. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை. எனவே ஒற்றுமையினை நிலைநிறுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தும் துணிச்சலை அரசாங்கம் காட்டட்டும். அந்த தேர்தல்களில் 9 மாகாணங்களில் பெரும்பான்மையை ஒருமித்து கைப்பற்றுவோம். இதற்கான திட்டங்களை இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்று
பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர வலியுறுத்தினார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது சம்மேளனத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் தெரிவித்த அவர், பிரிவினைகள் தோல்வியை தரும் என்பதை நாங்கள் முன்பு தேர்தல்களில் அனுபவித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பிளவுகளை 77 ஆண்டுகளின் பின் ரணில் விக்ரமசிங்க சரி செய்தார். கட்சிகள் உடைந்த போதிலும் ஜனநாயகத்தை காக்க முடிந்தது. ஆனால் அபிவிருத்தியை தடுத்தவர்கள் இளைஞர்களை மூளை செலவு செய்து வருகின்றனர். பாராளுமன்றத்தை தங்களுக்காக மாற்றுவோம் என்று சொல்கின்றார்கள். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த ஒன்றிணைவு நமக்கு பெரிய வலிமையாக உள்ளது. அழைப்பு விடுக்கப்படாமலேயே அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்காக குவிந்தார்கள். இதனால் அரசாங்கம் திணறியது. இல்லையில் எதிர்க்கட்சியினர் ஒருவருக்கொருவர் கைது செய்திருப்பார்கள். இன்று அரசியல் காரணத்திற்காக கைது செய்வது நடக்கின்றது. வரலாற்றில் முதல் முறையாக அரசியல் மேடையில் இருந்தவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் இலக்காக அனைவரும் மாறியுள்ளனர். யார் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் அமைச்சர்களை முன்கூட்டியே அனுபவிக்கின்றனர். யார் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதையும் அமைச்சர்களை முன்கூட்டியே அறிவிக்கின்றனர். இலங்கை பங்களாதேஷாகவோ நேபாளமாகவோ மாறுவதை ரணில் விக்ரமசிங்க தடுத்தார். அதற்காக அவசர நிலைமையை அறிவித்தார். ஆனால் மனித உரிமை மீறல்கள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதற்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. இன்றைய ஆட்சி அமைப்பு நிலைத்து நிற்கின்றது என்றால் அது ரணில் விக்ரமசிங்காவால் காரணம். ஆனால் அவர் வழங்கிய கையிருப்பு ஓராண்டு கடந்தும் நீடிக்கின்றது. இவ்வாறு தொடர முடியாது. இந்த அரசாங்கம் நீடிக்காது. அதனால் நாம் ஒன்றிணைந்து இவர்களை வீடு திருப்பும் முயற்சியினை தொடங்க வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்திற்கு மீண்டும் சவால் விடுக்கின்றோம். 9 மாகாணங்களில் பெரும்பான்மையை நிச்சயமாக நாம் வெல்வோம் என்றார். சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் நாட்டின் ஆட்சியினை அமைத்து 2 பிரதான முகாம்களே. ஆனால் அவை இரண்டும் அதிகாரத்திற்கு இடையராத முரண்பட்டன. இதனால் மிகப்பெரிய தவறாக அமைந்துள்ளதாகவும் அந்த தவறை பயன்படுத்திக் கொண்டு 77 ஆண்டுகளாக நாட்டுக்கு எந்த பயணம் செய்யாத ஒரு குழு தற்போது ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். கொழும்பில் நடந்த 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் மேலும் கூறிய போது, நான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கொள்கையினை பின்பற்றும் கட்சியின் செயலாளராக இங்கு பங்கேற்றுள்ளேன். சுதந்திரத்திற்கு பின்னர் நாட்டை ஆட்சி செய்தது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சிதான். இந்த இரு முகாம்களும் நாட்டில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிகார ஆசைக்காக ஒன்றுக்கொன்று எதிராக போராடி பெரிய தவறுகளை நிகழ்த்தின. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டே வந்தார்கள். அதன் விளைவாக நாட்டுக்காக எதுவும் செய்யாத சிலர் இன்று ஆட்சியை பிடித்துள்ளார்கள். மக்கள் இறுதியில் இந்த இரு தரப்பினரையும் கள்வர்கள் என்று கருதினார்கள். நாட்டை நேசித்தவர்களை வன்முறையாளர்கள் என்றும் நம்பினர். இப்போது நாடு மிகுந்த அச்சுறுத்தலுக்குள்ளாகி உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று சில கட்சி செயலாளர்கள் வெளிப்படையாகவே கூறுகின்ற சூழல் நிலவுகின்றது. இவ்வாறு ஜனநாயகத்தை ஒடுக்குகின்ற சூழலை தடுக்க வேண்டியது அவசியம். ஜனநாயகத்தை பாதுகாத்த தலைவராக மஹிந்த ராஜபக்ச முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார். அதற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் ஒன்றிணைந்து செயல்பட நாங்கள் தயார் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் நிகர சொத்து மதிப்பு 74 மில்லியன் ரூபாய் என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது அவர் சமர்ப்பித்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அறிக்கையின்படி நாமலுக்கு சொந்தமாக 3 நிலங்கள் உள்ளது. அதில் ஒன்றை அவர் பெற்றோரிடமிருந்து பெற்றுள்ளார். மீதமுள்ள 2 நிலங்களை அவர் தானே வாங்கியுள்ளார். அவற்றில் ஒரு நிலம் மட்டும் 55 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாமல் ராஜபக்ச 31 பவுன் நகைகள் மற்றும் 23 தங்க நாணயங்கள் உள்ளடங்களாக இதன் மொத்த மதிப்பு சுமார் 7.7 மில்லியன் ரூபாய் ஆகும். மேலும் அவரது திருமணத்தின் போது வரதட்சணையாக LSR நிறுவன வணிகங்களிடமிருந்து 50% பங்குகள் அவருக்கு கிடைத்துள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்தையும் சேர்த்துக் கொண்டால் நாமல் ராஜபக்சவின் சொத்து மதிப்பு 168 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவரின் கடன் தொகை 94 மில்லியன் ரூபாய் என்பதால் நிகர சொத்து 74 மில்லியன் ரூபாய் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டுக்கான சொத்து மதிப்பு பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய 41 அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், பல ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், தூதர்கள், மூத்த ராஜதந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர், 6 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 4 முன்னாள் ஆளுநர்களும் இந்த பொறுப்பிலிருந்து தவறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் வரிச்சலுகைகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக பல இந்திய ஆடை உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தி மையங்களை இலங்கையின் கொழும்புக்கு மாற்றி வருகின்றார்கள். இதில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பெரிய நிறுவனங்கள் உள்ளிட்ட சுமார் 20 நிறுவனங்கள் இடம்பெறுகின்றது. சந்தை தரப்புகள் தகவல் தரும்படி இதற்காக 3 மற்றும் 5 ஆண்டு குத்தகை ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்கா இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள நிலையில் இலங்கைக்கு 20% மட்டுமே வரி விதிப்பால் இந்த நிறுவனங்கள் செயல்பாட்டை இலங்கைக்கு மாற்றுகின்றன. இந்த போக்கு தொடர்ந்தால் இலங்கையின் ஆடை தொழில் துறையில் அதிக பணியாளர்கள் ஈடுபட வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.